மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எனதொருமை மீனராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாத ராசி பலன். இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அதை பத்தி தான் இப்ப நம்ம சீரியஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா மீனராசி என்பவர்கள் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த கஷ்டமெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு விடியுமா, இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல உங்களது ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். ஏன்னா குரு 2, 5, 7, 9, 11 இதில் இருந்தால் தான் ரொம்ப விசேஷமான. குருவோட பார்வைங்கிறது ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா செவ்வாய் 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் இவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. ஒரு தனவரவை கொடுத்து உங்களுக்கு ஒரு சொத்து கொடுத்துட்டு இருப்பார். நிறைய பேர் மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீட்டில் இருப்பீங்க. சில பேர் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு ராசிநாதன், அதனால சம்பாத்தியம் இருக்கும். அதே சமயம் பாக்கியாதிபதியும் செவ்வாய் தான். அதனால உங்களுக்கு இந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு செவ்வாயின் மூலமாக அனுகூலங்கள் கிடைத்தாலும் குரு பகவானின் மூலமாக ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் மனதில் தைரியம் குறையலாம். ஆனாலும் செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்கள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி சிறுடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், இணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். 26/8/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் இடம்ங்கிறது சூப்பர், அதுவும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இந்த கேந்திரஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன திருமண பொருத்தம் பார்க்கும்போது தான் தோஷம். 4ஆம் இடத்துல இருக்கும்போது தோஷமே கிடையாது. கரெக்டாக அந்த வகையில் உங்களுக்கு சில இடமாற்றங்கள், பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் 4, 7 குடை அதிபதி புதன். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது பரவாயில்லை. குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பார். குழந்தைகளோட படிப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய மனசில் சந்தோஷம் கொடுக்கும். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் கொள்வீர்கள். அதேமாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகளில் நிகழ்த்துவதற்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதை அற்புதமாக பிடிச்சிப்பீங்க. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். 31/8/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்து சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்க போறார். புத ஆதித்ய யோகம் பெறுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பார். மனசுல ஒரு தெளிவு இருக்கும். சாதாரணமாக மீனராசி என்பர்கள் படிப்பில் கொஞ்சம் சுட்டியாக தான் இருப்பார். சில நேரங்களில் அப்படி இப்படின்னு விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. ஆனால் படிக்கணும்னு இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை படிக்க ஆள் கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்க இறங்கணும், படிக்கணும், நல்லா படிக்கணும்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும். படித்தா தான் நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரும். அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம், கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு திடீர் திருப்பங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அதே சமயம் அடுத்தபடியாக பகைருண ரோகஸ்தானத்தில் 3, 8 குடை அதிபதி சுக்கிரன் மற்றும் பகைருண ரோகாதிபதி சூரியன். 6ஆம் இடத்துல உடன்பிறப்பு ஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான். அவரும் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவானும் 2 பேரும் சேர்ந்துட்டு இருக்கா. அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு மேலதிகாரிகளே உங்கள் பேச்சுக்கு அப்படியே அடிபணிஞ்சு போவாங்க. ஏப்பா அவர் சொல்கிறத கேட்டுப்பா அப்படின்றார். அந்த மாதிரிலாம் உங்களோட பவர் தனியாகவே இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அப்படின்னீங்கன்னா கூட்டாளிகள்லாம் அப்படியே வாயடைச்சு போய் கப்சிப் காராவடன்னு ஓடி போயிடுவாங்க.
அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு அவங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் அப்பா ஜம்முன்னு இருப்பீங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஃபேவரபிள் கிரகத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், நன்னா இருக்கணும். சரியா? ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது பின்னாடி நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி இந்த நல்ல கிரகங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது போது நம்ம அதெல்லாம் எடுத்துக்கணும். சரியா? ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு பதில்னா பாதி சுபர்னு சொல்லுவார். சுக்கிரன் வந்து முழு சுபர். குரு சுக்கிரன் எல்லாமே இந்த முழு சுபர். அப்படி இருக்கும்போது பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறது சுக்கிர பகவான் முழு சுபராக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள், தொழில் விவகாரத்தில் ஒரு உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், உத்வேகம் அதிகமாக இருக்கும், எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். அதேமாரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி இப்போ புதுசாக தொழில் தொடங்குறேன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக தொடங்கலாம். ஆவணி மாதம் அற்புதம், தாராளமாக தொடங்குங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடி 26/8/2024 முதல் எங்கள் சுக்கிர பகவான் எங்கே வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்துக்கு வர 7ஆம் இடம்ங்கிறது சுமார் தான். புரியுதா? 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது சுமார் தான். ஆனால் அதே சமயம் அவர் நீச்சம் அடைகிறார், பலம் இல்லை. நீச்சம்ங்கிறது என்னென்னா சூரியன் ஒளி கிடைக்கல அந்த மாதிரி. ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கின்னு தானே மற்ற கிரகங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சூரியனோட ஒளி கிடைக்கல, ஆனாலும் அவர் வேலையை அவர் செஞ்சுன்னு தான் இருப்பார். புரியுதா? வேலையை அதாவது பவர் இல்லைங்கிறது ஒளி தான் இல்லையே தவிர அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்த இடத்துல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ, தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருங்கோ. சரியா? அடுத்தபடியாக களத்திர ஸ்தானத்தில் கேது வேற. புரியுதா? ஞானக்காரகன் கேது. அதே சமயம் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் ராகு. இந்த கேதுவாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு தனித்து உட்காந்துட்டு இருக்காரு, கற்பனையை கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு. அதுக்குத்தான் நிறைய குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறள். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், புதன் ஃபேவராக இருக்கார், நன்னா படிங்கோன்னு. படிக்க மாட்டேங்கிறள், வேலை செய்ய மாட்டேங்கிறள். நன்னா வேலைக்கு போகணும். சரியா? அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யணும். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான கற்பனைகளை தான் கொடுப்பார், தவிர ஒரு வேலையை கொடுக்க மாட்டார். அதனால நீங்கள் அதெல்லாம் உடைச்சு அற்புதமான அந்த கற்பனையை பெருசாகிக்கணும், நிஜமாக்கிக்கணும். கற்பனை அல்ல நிஜம் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? ஆனாலும் இந்த விநாயக பெருமானையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் கேது 7ஆம் இடத்துல இருக்காருங்கும்போது வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் தொழில் வியாபாரத்திலையும் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் என்ன ஒன்று, ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா கெடுபலன்களும் கண்டிப்பாக குறையும். விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ண ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லையும் ஸ்ரத்தையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா தாராளமாக அதை முடிச்சிடுங்க. சரியா? அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் 7 ஆரம்பிச்சுடுத்து போயின்னு இருக்கு. ஆனால் இப்போ வக்ரகதியில் இருக்கார். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறீங்க. செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இன்னும் கண்ணாபின்னான்னு செலவு பண்ணேன், கரெக்டாக பர்ஸ் காலி. ஆனால் என்ன பண்ணினேன், கண்ணாபின்னான்னு செலவு பண்ணினேன். ஜாலி ஜாலி தான், மணி பர்ஸு காலி தான், அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு செலவுகள் குறையிறதுனால மணி பர்ஸு ஃபுல்லாக இருக்கும், துட்டு நிறையா இருக்கும். கவலைப்பட வேணாம், நல்லது தானே. அதனால் அப்படி சந்தோஷமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும். மருத்துவ செலவுகள்லாம் நிறைய பேருக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இதே நேரத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது அருமையாக கிடைக்கும். வேறு வீடு வாடகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மனசில் ஒரு சந்தோஷமும் இருக்கத்தான் இருக்கும். சரியா? சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நவ கிரகங்களில் உள்ள புத்திரகாரகராகிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க வியாழக்கிழமை. அதேமாரி குரு பகவானின் காயத்ரி சொல்லிலே வாங்கோ. தினந்தோறும் சொல்கிறதும் நல்லது தான். இல்லை வியாழக்கிழமை ஒரு 27 தடவை சொல்லுங்க. ஓம் ரிஷபத் வஜாய வித்மிகே குருணிகஸ்தாய தீமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். தாராளமாக இது 27 தடவை சொல்லுங்க, ரொம்ப நல்லது. அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை, ஆயுள் காரகராகிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதேமாரி சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம், 27 தடவை. அந்த 27 தடவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 + 7 9 கிரகங்கள். அதுக்காக 27ங்கிறது ஒரு நல்லது. அதனால் அந்த எண்ணிக்கையில் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சனீஸ்வர பகவான் காயத்ரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இது ஒரு 27 தடவை சொல்லுங்க. அடுத்தபடியாக புற்றுக்கோயில் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு தடவையும் அது சொல்லுவேன். ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு,
ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும், குழப்பங்கள் விலகணும். அதேமாரி கலத்திரஸ்தானத்தில் கேதுவால் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கணும். அதாவது அடிபட்டு ஒரு ஞானம் கிடைக்கிறத விட அடிபடாமல் ஒரு அனுபவத்தில் ஞானம் கிடைக்கிறது நல்லது. கரெக்டாக? அதனால தான் இந்த புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போயிட்டு வாங்கோ. 3 நாள் முடியாதவா அட்லீஸ்ட் 1 நாள் போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புத்துக்கோயில் போயிட்டு அம்பாளையும் அதே சமயம் நாக விக்கிரகங்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமையான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.